வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனையை உன் அன்னையான நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அதற்கான பலனை இந்த செவ்வாய்க்கிழமையன்று உனக்கு நான் தருகிறேன். அதை நடத்தி தர வேண்டிய பொறுப்பு உன் அன்னையான என்னுடையது. மரங்கள் வளர்ந்து இலைகளால், காய்களால், கனிகளால், பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும்? ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும்பாடு தன்னையும் காத்து, தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து, தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகிறது. அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தானே இருக்கும். சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும். ஒரு தாய் தன் பிரசவ வலியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தான் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கிறாள். தந்தை எத்தனையோ போராட்டங்களை தன் குடும்பத்திற்காக தாங்குகிறார். அதே போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அன்னையே, அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை. ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது. அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை மிக பெரியது. அதற்கான சூழல் மாறுபடும். அதுதான் போராட்டமான நேரம். போராட்டம்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும். அதைத்தான் உன் அன்னை நான் உனக்கு போதித்து வருகிறேன். நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே. இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். அப்படி நீ வெற்றியடைந்து விட்டால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி. உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது. எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமே போராட்டம்தான். நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷமாக மாறும். அதனால்தான் கூறுகிறேன், நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் என் தங்கமே. நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் வேலை எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் நிச்சயம் செய்வேன். உனக்கு அது இப்பொழுது புரியாது. உன் கையில் கிடைக்கும்போது அன்னையே மிக்க நன்றி என்று சொல்லுவாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே. என்னிடம் திடமான நம்பிக்கை கொள். செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் உன்னுடையது. பலனை அளிப்பவள் எல்லாம் வல்ல உன் அன்னையான நான். என் தங்கமே, உன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது. இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரமல்ல குழந்தையே. என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய். அவையெல்லாம் நிச்சயமாக பலன் தரும். உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகிறேன். உனக்கான சூழலை அமைத்து தருகிறேன். நல்லது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும். நீ நிச்சயமாக மகிழத்தான் போகிறாய். உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? பலமுறை நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமில்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும். அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் நீ உழன்று கொண்டு இருப்பாய். அதனால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே வேண்டும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று அர்த்தம். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது.
வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. உன் அன்னையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உன்னோடு இருப்பது இல்லை. அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவது இல்லை. நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும். சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும். இதுதான் வாழ்க்கை. இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது. மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த மாயை நிறைந்த உலகத்தில் நீ காண்பது, கேட்பது, பழகுவது அனைத்தும் மாயை. நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும். நீதான் தன்னம்பிக்கை, தைரியத்தோடு வாழ வேண்டும். எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள். தூற்றுபவர்கள் தூற்றட்டும். நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே என் குழந்தையே. உன் அன்னையான நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன். உன்னை பாதுகாப்பது என் கடமை. உன்னோடு நான் இருக்கிறேன். எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு. அனைத்தும் நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் மனமாற என்னை வணங்கி ஓம் வராகி தாயே என்று நீ மனதார பதிவிடு. என் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஐஸ்வர்யம் நிலைத்திட உன் அன்னை நான் பொறுப்பு. நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன. சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய். உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதை உன்னால் காண முடியும். என் பிள்ளையே, உன் முழு நம்பிக்கையே இதற்கு காரணம். பல தடைகளாக இருந்தவைகள் நீங்கப் போகிறது. உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது. எண்ணத்தில் நிதானம் இருக்கட்டும். எல்லாம் ஜெயமாகும். என்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் உன் அன்னை நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறு இல்லை. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும். ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அழகான வாழ்க்கை. அதை நீ பார்த்து நட. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் அன்னையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்வேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட விட மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை, என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் உன் அன்னை என்று நீ ஆனந்தத்தில் சொல்கிறாய். அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தைதான். உன் அம்மாவாக அப்பாவாகவும் நானே என்றும் உனக்கு துணை இருப்பேன். என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்கவே அவர்களின் பாவ கர்மாக்களை பிச்சையாக நான் பெறுகிறேன். நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது. நிச்சயம் தர்மம் தலை காக்கும் என் குழந்தையே. உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்தேன். இனி
தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும். நீ தளராதே. மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் பேசாதே. உன் கோபத்தை குறைத்துக்கொள் குழந்தையே. உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைப்பேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று பதித்து விட்டாய். விரைவில் அதில் ஓவியமாய் பயணிப்பாய். இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்றாயல்லவா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாக பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு. கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இவற்றிற்கு எல்லாம் ஒருபோதும் நீ வடிவம் கொடுக்காதே. அதை வளர்த்து கொண்டும் போகாதே. உன்னுடைய உண்மையான குணம் என்ன என்பதையே அது உருக்குலைய செய்துவிடும். சிறிது காலம் அமைதிக்கொள். காலம் தகுந்த தீர்ப்பை தரும். நல்லதொரு மாற்றத்தை தரும் என் குழந்தையே. உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகின்றாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே. உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனை பிறக்கும். நீ பயணிக்கும் வாழ்க்கையில் பயணித்து சேரும் குறிக்கோளான இடத்தை தீர்மானம் செய். பிறகு பாதைகள் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய். பாதைகள் நிறைய இருக்கலாம். நேரான பாதை, குறுக்கு பாதை என பாதைகள் பல இருந்தாலும், எத்தனை பாதைகள் இருந்தாலும் என் குழந்தையான உன் பாதையை நான் தான் தேர்வு செய்கிறேன். நேர்மையான பாதை விளங்க நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் என் பரிபூரண அருளால் அதில் வெற்றி பெறப்போகிறது. இவ்வுலகில் உண்மையான விளையாட்டு என்பது என்ன என்பதை மறந்து கடைசியில் நாம் என்ன செய்கின்றோம், எதற்காக, ஏன் என்ற யோசனைகளிலேயே வாழ்க்கையை நகர்த்தி செலுத்துகின்றன. உண்மையான போட்டியாளர் உன் வாழ்க்கையின் விளையாட்டில் யார் என்பது உனக்கு தெரியுமா? நீதான் உனக்கு அந்த உண்மையான போட்டியாளர். இதில் எதிரில் உள்ள விளையாட்டின் அணி விதி மற்றும் மாயைதான். அவற்றோடுதான் நீ விளையாடப் போகின்றாய். சந்தோஷங்களும் துக்கங்களும் என இரண்டு முகம் கொண்டது விதி. துக்கம் கஷ்டமான காலகட்டத்தில் பொய்யான மகிழ்ச்சி என சில நிகழ்வுகள் உனக்கு தற்போது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நாளடைவில் அது கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் மாயை. அதனால் உன் அன்னை உன் அருகில்தான் இருக்கின்றேன். இவைகளை நெருங்க விடமாட்டேன். உன் குறிக்கோளையும் பாதைகளையும் தீர்மானிப்பது நான். அவற்றிற்காக நீ எடுக்கும் முயற்சிகளை வழிநடத்துபவளும் நானே. இதை நீ மனமார்ந்து உணர்ந்து கொள். நிச்சயம் நீ உயர்ந்து நிமிர்ந்து செம்மையடைந்து வெற்றி காண்பாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. கர்மம், ஞானம், யோகம், பக்தி என்ற 4 வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன. இவைகளில் பக்தி வழிமுட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்ததாகவும் கடப்பதற்கு மிகவும் கடினமாகவும் இருக்கிறது. ஆனால் நீ என்னை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடந்தால் அது உன் குறிக்கோளிடத்தில், அதாவது கடவுளிடத்தில் அழைத்துச் செல்லும். உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைகளையெல்லாம் தூக்கி எறியேன் குழந்தையே. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போதுதான் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும். இதோ உன் கர்ம வினைகள் கழிந்து விட்டது. மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உன் காலை நீ வைத்து விட்டாய். நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். இனி நடக்கப் போகும் ஆனந்த வாழ்க்கையை பார். என் புகழை நீ இன்னும் தீவிரமாக பாடுவாய். என் மீது உனக்கு நம்பிக்கை கூடும். நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாதப்பா. எப்போதும் உன் அருகிலேயே உன் அன்னையான நான் இருக்கின்றேன். நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் உன்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.